தேங்க்யூ ஜீசஸ். துதிக்க பாத்துறாரு. உங்களை உயர்த்த எங்களுக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறீரே. உங்களை ஆராதிக்க இந்த நல்ல நேரத்தை தந்திருக்கிறீரே. உங்களை பாடுவதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் நல்ல பலனை தந்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. உன்னாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. உம்மன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. உன்னாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. உம்மன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும், 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. உம்மன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. நாமம் உயர்த்த இந்த ஒரு நாவு, உம்மன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. தாயின் கருவில் கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே. தாயின் கருவில் கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே. தகப்பனின் மேலாய் காப்பவரே, தரணியில் உமக்கு நிகருமுண்டோ. தகப்பனின் மேலாய் காப்பவரே, தரணியில் உமக்கு நிகருமுண்டோ. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும், 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் பாவங்கள் சுமந்த பரிசுத்தரே, பரிகார பலியாய் மரித்தவரே. பாவங்கள் சுமந்த பரிசுத்தரே, பரிகார பலியாய் மரித்தவரே. ஜீவனுள்ளோரில் முதற் பேரானவர், ஜீவனில் உமக்கு நிகருமுண்டோ. ஜீவனுள்ளோரில் முதற் பேரானவர், ஜீவனில் உமக்கு நிகருமுண்டோ. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். சேர்ந்து பாடுங்க. வேண்டும் 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. வாக்கு தத்தங்கள் தந்தவரே, வாக்கை நிறைவேற்ற வல்லவரே. வாக்கு தத்தங்கள் தந்தவரே, வாக்கை நிறைவேற்ற வல்லவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வார்த்தையில் உமக்கு நிகருமுண்டோ. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வார்த்தையில் உமக்கு நிகருமுண்டோ. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும், 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள்
விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. வாசஸ்தலம் உண்டு என்றவரே, எனக்காய் மீண்டும் வருபவரே. வாசஸ்தலம் உண்டு என்றவரே, எனக்காய் மீண்டும் வருபவரே. மாரநாதா வேகம் வருவீரே, பரலோகில் உமக்கு நிகருமுண்டோ. மாரநாதா வேகம் வருவீரே, பரலோகில் உமக்கு நிகருமுண்டோ. ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஓ, ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. சொல்லுங்க. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவர் அற்புதமானவர். அவர் உங்க மேல ஒரு அழைப்பையும் தெரிந்து கொண்ட நோக்கத்தையும் வெளிப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. அந்த திட்டத்தின்படி உங்களை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில என்ன குறுக்கிட்டால், உங்க வாழ்க்கையில என்ன சம்பவித்தால் அது முடிவா இருக்காது. ஐயோ அவ்வளவுதான் நம்ம மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இருக்காது. சிங்க கபில தூக்கி போட்ட உடனே தானியேல் கதையை முடிச்சிடலாம்னு நினைச்சாங்க. அப்படிதானே? எரிகிற அக்கினி சூளையில தூக்கி எரிஞ்ச உடனே இவங்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சது? இதோட அப்படிதான் தேசமே பார்த்துட்டு இருந்தது. ஆனா பைபிள் அதை அப்படி சொல்லியிருக்குதா? இல்லை. அது அவர்களுக்கு முடிவா இல்லை, அது அவர்களுக்கு அழிவா இல்லை, அது அவர்களுடைய கடைசி நிமிடமா இல்லை. கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். கர்த்தர் அவங்களை வெளியில கொண்டு வந்தார். கர்த்தர் அவங்களை விடுதலையாக்கினார். கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். அவருடைய வல்லமையை விளங்க பண்ணினார். அந்த ஆண்டவரை தான் நாமும் ஆராதிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்வில் குறுக்கிடுகிற எந்த காரியமும் நம்மை தடை செய்ய முடியாது, நம்ம லைஃபை பிளாக் பண்ண முடியாது. இதுதான் உங்களுடைய எண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதை நீங்க விசுவாசித்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படிலாம் முடிஞ்சிருக்கணும்னா என்னைக்கோ முடிஞ்சிருக்கணும், எப்படியோ முடிஞ்சிருக்கணும். ஆனால் சிங்க கெபியில் இருந்து அவரே நம்மை காப்பாற்றினார், அவரே நம்மை விடுதலையாக்கினார், அவரே நம்மை குணமாக்கினார், அவரே நம்முடைய ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை செய்தார், அவரே நெருக்கத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. போராட்டங்களில் இருந்து ஒரு முடிவை கொடுத்தார் என்று நீங்க ஒவ்வொருத்தரும் துதிக்க ஏகப்பட்ட நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அதை நினைச்சு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கங்கள் எப்படி சேதப்படுத்த தானியேல் வாழ்க்கையில கர்த்தர் இடம் கொடாமல் இருந்தாரோ, அக்கினி எப்படி சேதப்படுத்த அந்த 3 வாலிபர்கள் மேல அந்த அக்கினியின் தீவிரத்திற்கு இடம் கொடாமல் இருந்தாரோ, அதை போல என் மேல எதுவும் ஆதிக்கம் செலுத்த, என்னை பாதிக்க, எனக்கு வேதனையை உண்டாக்க, எனக்கு முடிவை உண்டாக்க, எனக்கு கஷ்டத்தை உண்டாக்க ஆண்டவர் எதற்கும் அனுமதி தரமாட்டார். ஏன்னா என்னை காண்கிற தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை காக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். எத்தனை எதிரிகள் என்னை சுற்றி வளைந்து கொண்டாலும், எத்தனை சத்துருக்களின் வல்லமைகள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் எனக்கு வெற்றி உண்டு, எனக்கு விடுதலை உண்டு. இந்த நிந்தனையிலிருந்து நான் வெளியில வருவேன், இந்த போராட்டத்திலிருந்து நான் மீண்டு எழும்பி வருவேன், இந்த வியாதியிலிருந்து மறுபடியும் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன். என் குடும்ப சூழ்நிலைகளில் ஒரு மாற்றத்தை நான் காண்பேன். எனக்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார்.
என் எதிர்காலத்தை அவர் கரத்தில் வைத்திருக்கிறபடினா எனக்கு அவர் என்னை நடத்துவார் என்கிற நிச்சயம் இருக்குன்னு சொல்றவங்க அல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்து இருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே அவரே. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே அவரே. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அமே. சிங்கக்கேபியோ ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. தேவ ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ நம்பிக்கையோட, சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ நல்ல விசுவாசத்தோட சொல்லு, எதிர்பார்ப்போட. சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ ஷகதரப நிகபரியாந்தன. நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்தில் வல்லமையில நிரப்பப்பட்டவர்களா, ஆவியில நிறைந்தவர்களா, அனல் மூட்டி எழுப்பப்பட்டவர்களா புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தருகிற புதிய பாஷைகளை பேசி உங்க பலனை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை பலப்படுத்துகிற நேரம் இது. அவர் உங்களை உயிர்ப்பிக்கிற நேரம் இது. அவர் உங்களை அனல் மூட்டுகிற நேரம் இது. அக்கினியாய் அக்கினியாய் உங்க இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்கிற நேரம் இது. நல்ல விடுதலையோட, நல்ல விடுதலையோட மற்றவங்க நல்ல கைதட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு நிச்சயம் உயர்வு உண்டு, எனக்கு நிச்சயம் மேன்மை உண்டு, என் ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு, இரட்டிப்பான நன்மை எனக்கு உண்டு, சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை உண்டு. நிச்சயமாய் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என் கண்ணீர் களிப்பாய் மாறும். ஓ ஜீசஸ்,
என்னை வாழ வச்சிருக்கீங்கப்பா, உங்களை ஆராதிக்க. என்னை தெரிஞ்சு எடுத்திருக்கீங்கப்பா, உங்களை ஆராதிக்க. எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தேன், என் வாழ்க்கை எப்படியோ போய் கொண்டிருந்தது. ஆனால் என்னை நீங்கள் வேறு பிரிச்சிங்கப்பா. உங்களை நான் மனதார ஆராதிக்கிறான், உங்களை நான் மனதார ஆராதிக்கிறான். நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதிங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தி உம்மை ஆராதிக்க, பலனை தந்தி உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். வரங்கள் தந்தி உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தி உம்மை ஆராதிக்க, ஞானம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர். உம்மை என்னும் ஆராதிப்பேன்.
நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யூதர்கள் ஒருத்தர் சந்திக்கும் போது மாரநாதா அப்படிமா. ஹல்லேலூயா. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க ஒருத்தர் சந்திக்கும் போது என்ன சொல்றோம்? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றோம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயேசுவே சீக்கிரம் வார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூதர்களும் யாரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்க, நீங்க எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் வருகை இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? அடப்போங்க பாஸ்டர், நான் எவ்வளோ பிளானில் இருக்கேன், எவ்வளோ கனவுல இருக்கேன், எத்தனை கற்பனை கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன், என்னெல்லாம் செய்யணும்னு திட்டம் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு இயேசுவை எதிர்பார்க்க சொல்கிறீங்களே, அப்படியா? 1958 கொச்சின்ல யூதர்கள் குடியிருக்கிற பகுதிகளிலே ஒரு தேவாலயத்தில் நம்மை போல ஒரு மனுஷன் போய் அந்த ஆராதனையில் அட்டன் பண்ணார். அது முழுக்க எபிரேய மொழியில தான் அந்த ஆராதனை ஃபுல்லாக இருந்திருக்கு. ரொம்ப பரவசமாக இருந்தது. அவங்க பாடின பாடல், வாசித்த வேத பகுதி, பிரசங்கம் எல்லாமே ஹீப்ரு லாங்குவேஜ். அது முடிஞ்ச உடனே அந்த சபையினுடைய முக்கியமான ஒருவர் அவரை சந்தித்து 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாராம், இந்த கொச்சின்ல 3 தேவாலயங்கள் யூதர்களுக்கே இருக்கு. ஆனா இப்போ இந்த ஒரு ஆலயத்தில் தான் நாங்கள் சில 100 யூதர்களை என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். மற்ற ஆலயங்களில் ஆராதிக்கிறதுக்கு யார் இல்லை? யூதர்கள் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தார் இந்த யூதர்களை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இஸ்ரேலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. உலகம் எங்கும் சிதறி இருந்தாங்க பார்த்தீங்களா? இந்த யூதர்களை மறுபடி இஸ்ரேல் தேசத்திற்கு கொண்டு வருவதற்காக செயல்பட்ட ஒரு அமைப்பு ₹1 செலவு இல்லாமல் கொச்சின்லேருந்து அவங்களை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்களா? இஸ்ரேல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு யூதர்களின் எண்ணிக்கை என்ன செஞ்சுட்டு குறைந்து விட்டது. அல்லேலூயா. 2010 வருஷத்தில் இஸ்ரேல் நாட்டு பிரதமர் நெதன்யாகு அவர் சொல்லும்போது சொன்னாரா, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தை நிறைவேறிவிட்டதுன்னாராம். என்னையா சொல்றீங்கன்னு கேட்டு அவர் சொன்னாராம், எலும்பு பள்ளத்தாக்கில் உள்ளர்ந்த எலும்புகள் எல்லாம் மறுபடி இணைந்து ஒரு சேனையாய் மாறினது போல உலகமெங்கும் சிதறி கிடந்த இஸ்ரவேலர்கள் நாம் இணைந்து இன்னைக்கு ஒரு பெரும் இராணுவமாய் சேனையாய் மாறிவிட்டோம். அல்லேலூயா. அதோட அவர் இன்னொன்னு சொன்னாராம், யாக்கோபு வேர் பற்றி பூமியை தன் பலனால் நிரப்பும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டது வந்து விட்டதுன்னு சொன்னாராம். எப்போ? 2010. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? எத்தனை வருஷம் ஆச்சு? அப்போ 15 வருஷம் ஆச்சு. நீ யோசிச்சு பாருங்க. இயேசுவின் வருகைக்கான ஒவ்வொரு அடையாளங்களும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக நம்முடைய கண்கள் காண, நம்முடைய காதுகள் கேட்க, இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அதனால தான் சொல்றோம், இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். யாராவது உங்களுடைய வாழ்வில் இன்னும் பாவத்தோடு இருப்பீர்களானால் உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுமா என்பது நிச்சயம் இல்லை. அல்லேலூயா. என நாளை என்பது நம்முடையது அல்ல. பாவத்திற்கு அடிமைப்பட்ட யாராவது இன்னைக்கு இயேசு வந்தால் நீங்கள் கைவிடப்படுவது நிச்சயம். அதனால தான் ரட்சிப்போடு நம்முடைய வேலை முடியலை. ரட்சிக்கப்பட்ட பிறகும் அடுத்த நிலை ஞான ஸ்நான சத்தியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஞான ஸ்நானம் எடுக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யும்? எழுதப்படும். ஏன்னா ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவனுடைய வாழ்க்கையின் முடிவு பரிதாபம். அவங்களுக்கு எங்க கிடையாது? பரலோகத்தில் இடம் கிடையாது. அதனால தான் ஞான ஸ்நானத்தை ஒரு நாள் யாரும் என்ன செய்யக்கூடாது? தள்ளி போடக்கூடாது. அல்லேலூயா. ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன், என் கடமை முடிஞ்சிட்டு, சரிதானே? இல்லை, பைபிள் சொல்லுது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அது அவன் வேலை. நீங்கள் யாராக இருக்கிறீங்க? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க?
நான் நீதியாக இருக்கணும், நான் பரிசுத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் வருகையை நான் எதிர்பார்க்கணும். என்னிடத்தில் இருக்கிற குறைவுகளை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய பழைய மனிதனை களைந்து போட முடியாத தன்மைகளை எல்லாம் என்னை விட்டு மாற்றும் ஆண்டவரே. என்னை ஒரு புது சிருஷ்டியா மாற்றுங்க பாஸ், என்னை ஒரு புது சிருஷ்டியா மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. ஏன்னா நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன் ஆண்டவரே, உங்கள் நாம மகிமைக்காக தான் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. நான் எனக்காக வாழல ஆண்டவரே, என்னுடைய சுய நலத்திற்காக நான் வாழல ஆண்டவரே. எத்தனை பேர் அதை உண்மையாக சொல்றீங்க? எனது ஜீவனை மதிக்கவில்லை. எத்தனை பேருக்கு ஜீவன் இருக்கு? அல்லேலூயா. நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னு எதை வச்சு சொல்லுவீங்க? உங்களுக்குள்ள உயிர் இருக்கிறதுனால. அந்த உயிர் எப்படியெல்லாம் வெளிப்படுது? சிரிப்பா வெளிப்படுது, கோபமா வெளிப்படுது, ஆக்ரோஷமா அணிஞ்சுது வெளிப்படுது, சாந்தமா வெளிப்படுது. சில நேரத்தில் ரொம்ப எப்படி வெளிப்படுதுன்னே சொல்ல முடியாது பாஸ்டர். அதெல்லாம் அந்தந்த நேரம் தான் முடிவு பண்ணும் பாஸ்டர். அப்படிதானே? அல்லேலூயா. அப்படி இருக்கவே கூடாது. நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். அல்லேலூயா. யாவி ஆத்மா சரீரத்தை நான் கம்ப்ளீட்டா தகன பலி செலுத்திட்டேன். அப்படின்னா மிஞ்சிறது என்னதான்? சாம்பல் தான் இருக்கும். சாம்பல் வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சொல்லுங்க, சாம்பல் வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்படி கர்த்தருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்தாதான் உபயோகம் இல்லாத நம்மை அவர் உபயோகமாய் மாற்றுவார். நீங்க சொல்லுங்க, நான் நிறைய ஈகோ சென்ட்ரிக் பர்சன் தான் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்குள்ள நிறைய ஈகோஸ்லாம் உண்டு. ஆனால் அதெல்லாம் நான் விட விரும்புகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் நான் மறக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அதெல்லாம் விட்டு விட நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் ஒரு மாற்றம், மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனுஷியா வாழ்வதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை உயர்த்தி, எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை, எனது ஜீவனை. நீங்க தான் பாடணும். எல்லாருக்கும் நான் எல்லாமானே, அனைவருக்கும் நான் அடிமையானே, எல்லாருக்கும் நான் இயேசுவே அடிமையானே, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக, இந்த உடலும் உள்ளமெல்லாம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் நீர் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறீர், மறுரூபத்தை அளித்து கொண்டே இருக்கிறீர், எங்கள் மனதை நீர் புதிதாக்கி கொண்டே இருக்கிறீர். அதற்காக நன்றி. கடைசி வரைக்கும் இதற்கு நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.